தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 24/11/2025 திங்கட்கிழமை பூராடம் நட்சத்திரம். இரவு 8:25 வரை பிறகு உத்திராடம் நட்சத்திரம். இன்றைக்கு சதுர்த்தி விரதம். ஆன்மீக பெருமானை வழங்க வேண்டும். உங்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல கருத்து, மனிதன் மனிதனாவே இருக்கக்கூடாது, மனிதனும் தெய்வமாகலாம் அப்படிங்கிற. மனிதனும் புனிதனாக மாறலாமா? கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதியிருப்பாரு, வாரி வாரி வழங்கும் போது வள்ளல் ஆகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகி ஆகலாம் பார். அப்படியெல்லாம் ஆகலைனாலும் நீங்கள் மனதை கட்டுப்படுத்த வேண்டும். மனதை கட்டுப்படுத்தினாலே கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமான்னு ஒரு பாட்டு. கண் போன போக்கில் போகக்கூடாது, மனதை கட்டுப்பாடு. சிலருக்கு பாருங்க செல்ஃப் கண்ட்ரோல். சில இடங்களுக்கு போனா காப்பி கொடுத்தோம்னா நான் காப்பி சாப்பிடல சார் பாரு, நம்ம சாப்பிடுவோம் பார்த்துக்கிட்டு பாரு. ஏன்னா அவர் அவ்வளவு மன கட்டுப்பாடு. எதையும் சில பேருக்கு பார்த்தோன்னு அதை சாப்பிடணும்னு ஒரு ஆசை வரும். ஆனா மனக்கட்டுப்பாடு தேவை. அதுக்கு ஒரு பாடல் உண்டு, மனதை கட்டுப்படுத்துங்கள் மாற்றம் வந்துடும் பாருங்கள். மனக்கட்டுப்பாடு இருந்தாலே, மனதை செம்மைப்படுத்தினாலே வாழ்க்கையில நல்ல மாற்றம் வந்துவிடும். கைவிரல் முத்திரை காணட்டும், கண்கள் இமைக்குள் தவழட்டும். அது கண்ணை மூடி தியானம் பண்ணணுமா. எப்பவுமே 1 நிமிடம் தியானம் பண்ணா கூட போதுமா. காலையில் எழுந்திரிச்ச உடனே தெய்வத்தை நீங்க நினைச்சு இறைவனுடைய திருப்பெயரை 3 முறை உச்சரித்து கண்ணை மூடி ஒரு தியானம் செய்யற மாதிரி நீங்க இருந்தீங்கனாலே அன்றைக்கு நல்ல நாளாக அமைய வேண்டும்னு சொன்னாலே அந்த நாள் பூரா நல்லா இருக்கும் அப்படிங்கிற. பொய்மை வாழ்வை நினையாமல் புனிதம் ஒன்றை நினையுங்கள். பொய்யான வாழ்வை நினைக்க கூடாதான், புனிதத்தை நினைக்க வேண்டும். தனிமை பார்த்து அமருங்கள், தாகம் தேகம் எண்ணாமல் பனியில் உறைந்த கைலை மலை பரமன் திருவடி பற்றுங்கள். தனிமையில இருந்து 1 நிமிடமாவது தியானிக்கணுமா. சிவனின் நாமம் சொல்லுங்கள், சிந்தையில் அவன் உரு காணுங்கள், புவனம் உங்கள் காலடியில். அப்படி நீங்க தியானம் செய்தால் இந்த புவனமே உங்கள் காலடி இல்லையா. போகர் மூலர் போராவீர். போக முனிவரை போல திருமூலரை போல நீங்களும் போராவீர்கள். மனதை செம்மைப்படுத்துங்கள், மனிதரில் புனிதராய் மாறுங்கள். ஒரு அழகான பாடல் உண்டு. மனிதன் புனிதனாக மாற வேண்டும் என்றால் மனதை செம்மைப்படுத்த வேண்டும். மனமது செம்மையாக இருந்தாலே நாம் தெய்வத்தை வழிபடுவதை காட்டிலும் மனம் செம்மைப்பட்டாலே இயற்கையிலேயே நமக்கு வாழ்க்கை வளமாகி விடுமா. இருந்தாலும் மனதை செம்மைப்படுத்துவதற்கு ஒரு வழியாக இறை நாமத்தை நாம் உச்சரிக்கணும். மனதை ஒருநிலைப்படுத்தி தியானங்களை மேற்கொள்ளணும். அதுக்காக வாழ்க்கை பூரா நாள் பூரா தியானத்தில் இருக்கணுங்கிறது இல்லை. நமக்கு எத்தனையோ வேலைப்பள் இருக்கு. இன்னைக்கு பொழுதெல்லாம் சம்பாதித்தாலும் போதுமான தொகை நமக்கு கிடைப்பதில்லைங்கிறதுனால காலையில் எழுந்தவுடனே ஒரு 5 நிமிஷம் இறை வழிபாடு தியானம் வச்சுக்கலாம். அப்படி நினைக்கின்ற பொழுது மனதை ஒருநிலைப்படுத்தி மனதை கட்டுப்படுத்தினாலே உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்கள் வரும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைக்கு உரிய ராசி பலன்களை இப்பொழுது வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அசதிகள் நீங்கி வசதிகள் பெருகுகின்ற நாள். ஆற்றல் மிக்கவர்கள் உங்களுக்கு அருகில் இருந்து ஒத்துழைப்பு செய்வார்கள். உங்களுடைய ராசிநாதனோடு பஞ்சமஸ்தானாதிபதி சூரியன். அரசு வழியில் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். அரசியல்வாதியாக இருந்தால் நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். சந்தித்த நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றார்கள். இன்று உங்களுக்கு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு சந்திராஷ்டமம். இன்றைக்கு வேதனைகள் அதிகரிக்கின்ற நாள். பணியாளர்களாலும் தொல்லை உண்டு, பக்கபலமாக இருப்பவர்களாலும் தொல்லை உண்டு. பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகாமல் இழுத்தடிக்கலாம். கவலைகள் அதிகரிக்கின்ற இந்த நாளில் வீடு மாற்றங்கள், நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். விரயங்கள் கட்டுக்குள் அடங்காமல் இருந்தாலும் கூட உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு அதிகம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள இன்று சதுர்த்தி என்பதனாலே அதிகாலையில் ஆன்மீக பெருமானுக்கு சிதற்காய் உடைத்துவிட்டு காரியங்களை தொடங்குங்கள். நிச்சயமாக உங்கள் மனம் செம்மையாகும். அதன் மூலமாக வாழ்க்கையிலும் வரும் இடர்பாடுகள் அகலும். மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் உற்சாகம் உள்ளத்திலே குடிகொள்ளுகின்ற நாள். உடனுக்குடன் பண தேவைகள் பூர்த்தியாகும். பொதுநலத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரும். பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். சந்தித்த நண்பர்கள் மூலம் ஒரு நல்ல தகவல் கிடைக்கப் போகிறது. தொழில் மாற்ற சிந்தனைகள் அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் வாய்ப்பு கூட உண்டு. இந்த நாள் நல்ல நாள். கடகராசினியர்களே, ராசியிலேயே குரு இருக்கின்ற பொழுது கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த குரு வக்கரமாக இருந்தாலும் கூட அதன் பார்வை 5, 7, 9 பதிவதனாலே பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் வருமானம் வரலாம். பெற்றோர்களின் உங்களுக்கு ஆதரவும் கூடுதலாக கிடைக்கும். பாக பெருமைகள் சுமூகமாக முடியும். இந்த நாள் நல்ல நாள்.
சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு குரு பார்வை 4 பதிவதனாலே தாய் வழி ஆதரவு உண்டு. தாயின் உடல்நலம் சீராகும். 6ஆம் இடத்தில் பதிவதனாலே இன்றைக்கு உத்தியோகத்திலே ஒரு நல்ல மாற்றம் வரப்போகிறது. மேலதிகாரிகள் உங்களுக்கு கேட்ட சலுகைகளை தருவார்கள். அதிகார அந்தஸ்திற்கு கூட நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். ஜென்மத்திற்கு கேது இருப்பதனாலே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். குறிப்பாக சதுர்த்தி இன்றைக்கு இருப்பதனாலே ஆன்மீக பெருமானை வணங்குவது நல்லது. கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு தொய்வடைந்த தொழிலை தூக்கி நிறுத்துகின்ற நாள். தொழில் இருந்த உறவினர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். 6 ராக இருப்பதனாலே இன்றைக்கு எதிர்பாராத வைத்து தனவரவு உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்திலிருந்து நீங்கள் விலகி விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு தரித்து எங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். அயல்நாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். இந்த நாள் கணிசமான தொகை கைகளிலே புரளும் நாள், நல்ல நாள். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கின்றன. புத சுக்கிர யோகம் இருக்கின்றது. உடன்பிறப்புகளால் உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். சம்பள உயர்வு பற்றிய சந்தோஷமான தகவல் வரப்போகின்றது. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு வியாழனும் செவ்வாயும் பார்க்கிறார். வியாழன் 9ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார். 5ம் 9ம் மிஞ்சும் பலன் தரும் என்பார்கள். எனவே இன்றைக்கு தொழிலை மிச்சம் வைக்கும் அளவுக்கு லாபம் கிடைக்கப் போகின்றது. உத்தியோகமாக இருந்தால் ஊதிய உயர்வும் உத்தியோக உயர்வும் உங்களுக்கு கூடுதலாகவே வரும். மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். நீங்கள் அரசியல் கடத்தில் இருப்பவர்களாக இருந்தால் நல்ல பொறுப்புகளும் தலைமை பதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கின்ற நாள். செல்வ நிலையிலும் உங்களுக்கு ஒருபடி உயர்கின்ற நாள். எனவே இன்றைக்கு வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே அஷ்டமாதிபதி சந்திரன். மனக்கவலைகள் அதிகரிக்கும். விழிப்புணர்ச்சி அதிகம் தேவை. வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் கொஞ்சம் திண்டாடுவீர்கள். உறவினர்களுடைய உதவிகள் உங்களுக்கு ஓரளவுதான் கிடைக்கும். அதே நேரத்தில் மனக்கவலைகள் அதிகரிக்கும். மனக்கிளேசங்கள் கூடுதலாக இருக்கும். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கிறதே என்று கவலைப்படுவீர்கள். காலை நேரத்திலேயே உங்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் கூட வரலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு அஷ்டமத்தில் குரு இருப்பதனாலே நீங்கள் ஆலயம் சென்று குரு வழிபாட்டையும் மேற்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இன்று கிழமை திங்கள் என்பதனாலே தெற்கு நோக்கி அம்பிகையையும் வணங்குவது நல்லது. மகர ராசினியர்களே, உங்களுக்கு குரு பார்வை இருப்பதனாலே விடுவு காலம் பிறந்து விட்டது என்று நினைக்கலாம். விழிப்புணர்ச்சி இல்லாமல் இருந்தாலும் கூட செயல்பட்டாலும் உங்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கும். ஏழரை சனியில் குடும்ப சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. குடும்பத்தில் நல்ல காரியங்கள் இல்லத்திலே நடைபெறும். 2 நாட்களாக வந்த வழக்கு இப்பொழுது திசை திருப்பம் ஏற்படும். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே கிடைக்கும். இடம் வாங்குவது விற்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். பத்திரப்பதிவில் இருந்த தடை அகலும். பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சியிலும் வெற்றி உண்டு. கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு இயக்கங்களால் எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்கின்ற நாள். இல்லத்தில் உள்ளவர்களை அனுசரிப்பு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கின்றது. சனி சொந்த வீட்டில் சஞ்சரிக்கின்ற பொழுது கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். உடல்நலம் சீராகும். அரசு வழியிலும் உங்களுக்கு ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கலாம். சூரிய பலம் நன்றாக இருக்கிறது. செவ்வாயும் கூட இருக்கின்றார் விருச்சிகத்தில். எனவே தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு வந்து சேரும். உடன்பிறப்புகளும் உடனிருப்பவர்களும் உதவியாக இருப்பார்கள். நேற்று பாதியில் என்ற பணி இன்று மீதியும் நடைபெறும். இதுவரை நீங்கள் நடைபெற்ற முடியவில்லையே என்று ஒரு சில காரியங்களில் தடை இருக்கிறதே என்று கவலைப்பட்டிருப்பீர்கள். அந்த காரியத்தடை அகல இன்றைக்கு சதுர்த்தி விரதம் என்பதனாலே இன்றைக்கு அருகில் இருக்கும் ஆனைமுக பெருமான் ஆலயம் சென்று மோதகம் அப்பம் நைவேத்தியம் வைத்து அவரை வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரலாம். ஆனைமுக பெருமான் வழிபாடு இன்று உங்களுக்கு ஆனந்தத்தை வழங்கும். மீனராசினியர்களே, குரு உங்கள் ராசியை பார்க்கின்றார். அது மட்டுமல்ல 11ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். எனவே தொழிலிலே எதிர்பார்த்ததை காட்டிலும் லாபம் கூடுதலாக கிடைக்கும். கணிசமான தொகை கைகளிலே புரளும். இன்பம் இல்லம் தேடி வரக்கூடிய நாள் என்று கூட சொல்லலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்கள், எதிர்பாராத மாற்றங்கள் வரப்போகின்றது. மனதில் நீங்கள் எதை நினைத்தீர்களோ அதை உடனடியாக செய்ய இயலும். சிலர் புதுமையாக செய்து உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்புகள் வரலாம். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து அலைமோதும். அதே நேரத்தில் குரு கடகராசியிலிருந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார். வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். எனவே இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். வரும் மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலேயே இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு திங்கட்கிழமை என்பதனாலும் சதுர்த்தி விரதம் என்பதனாலும் கணபதி வழிபாடு காரியங்களில் வெற்றியை வழங்கும். மேலும் விவரங்கள் அறிய
தினத்தந்தி படியுங்கள்.